என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சிறப்பாக செய். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. சிறப்பாக செய். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். பிரசங்கி 9:10. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சூழலுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான வேலைகளை செய்ய வேண்டியதாகிறது. ஒரு தகப்பன் வயலில் வேலை செய்கிறான், மகன் அலுவலகத்தில் பணிபுரிகிறான், ஒரு தாய் இல்லத்தரசியாயிருக்கிறாள், மகள் மருத்துவராகிறாள். இது வாழ்க்கை தொழில். தவிர ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ சிறியதும் பெரியதுமான பல்வேறு பணிகளை செய்ய வேண்டியதாகிறது. பெரும் பணியோ சிறு பணியோ நாம் செய்யும்படியாக நேரிடுகிற பணியை சில சமயம் நாமாக விரும்பி தேர்ந்தெடுத்து செய்யலாம், சில சமயம் விருப்பமில்லாமல் தேவைக்காகவும் செய்யலாம். எந்த வேலையாக இருந்தாலும் அதை நம் முழு பலத்தோடு செய்ய வேண்டும் என்று பிரசங்கி கூறுகிறார். அடுத்து, நீ போகிற பாதாளத்திலே வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று சொல்வதால் நீ இங்கே செய்கிற பணியை அறிவோடும் ஞானத்தோடும் செய்ய வேண்டும் என்று பொருள் கொள்வதே நல்லது. வித்தை என்ற சொல்லுக்கு ஈடாக திருவிவிலியம் சிந்தனை என்றும் NIV பிளானிங் என்று சொல்வதால் நாம் செய்யும் வேலையை சிந்தித்து திட்டமிட்டு அறிவோடும் ஞானத்தோடும் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறது. எப்போதும் செய்கிற பல் தேய்க்கும் பணியானாலும் சரி, எப்போதாவது செய்கிற பயணப் பெட்டியை அடுக்குவதானாலும் சரி, சிறிய பணியான தேநீர் தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, பெரிய பணியான வீடு கட்டுவதானாலும் சரி, நம் முழு பலத்தோடு சிந்தித்து திட்டமிட்டு அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி செய்தால் சிறப்பாகவும் மன திருப்தி தரக்கூடியதாகவும் செய்ய முடியும். எந்த பணியாக இருந்தாலும் அதை செய்யும் முன் சிந்தித்து செயல்படுங்கள். செய்த பின் எப்படி செய்திருக்கிறோம் என்று நிதானித்து எடை போடுங்கள். சிறப்பாக செய்யப்படும் செயல்கள் மகிழ்ச்சியை தரும், மறுமைக்கு தேவையான மதிப்பெண்களையும் தரும். சிறப்பாக செய்யப்படும் செயல்கள் மகிழ்ச்சியை தரும், மறுமைக்கு தேவையான மதிப்பெண்களையும் தரும். தீர்மானம்: என் பணிகளையெல்லாம் திட்டமிட்டு செவ்வையாக செய்வேன்.